ராஜ குடும்பத்துல இருக்கக்கூடிய வினோதமான காமெடியான உணவு பழக்க வழக்கங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜ வம்சத்துல 11 ஆண்டுகள் வேலை பார்த்த சமையல்காரர் ஒருத்தர் சொன்ன குறிப்புகள் தான் இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல போறது எல்லாமே. அரசி டயானா. டயானாவை யாருக்கு தான் பிடிக்காது? அரசி டயானா உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்களாம். ரொம்பவே ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிடுவாங்களாம். டயட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா அடிக்கடி. கொழுப்பு இல்லாத உணவுகளையே விரும்பி சாப்பிடுவாங்களாம் டயானா. ஆனா விருந்தாளிகள் யாராவது வந்துட்டா அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது மட்டும் இந்த கட்டுப்பாடுகளை தகர்த்துக்கிட்டு விருந்தாளிக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுவாராம். அதே மாதிரி மீன் அப்படின்னா அரசிக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா அதே மாதிரி சிவப்பான இறைச்சியை தொடவே மாட்டாராம். ஆனா உணவு விஷயத்துல அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா. அது என்னன்னா பெரும் பசி. அதாவது சாதாரணமா சாப்பிடுற நேரத்தை தவிர ரொம்பவே பசி பொறுக்க முடியாம போற நேரத்துல தான் சாப்பிடவே அமருவாங்களாம். இந்த மாதிரி பெரும் பசி எடுக்கும் நேரங்கள்ல சில சமயங்கள்ல கொழுப்பு உணவுகளை எனக்கு சமைச்சு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சமையல்காரர்கிட்ட கேட்டிருக்காங்களாம் டயானா. அரசி டயானாவுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவு எது தெரியுமா? ஸ்டஃப்டு பெல் பெப்பர் அண்ட் ஸ்டஃப்டு எக் பிளான்ட். அதாவது குடமிளகாயும் கத்திரிக்காயும் தான் ரொம்ப பிடிக்கும் அரசி டயானாவுக்கு. பொதுவாகவே அரசர்கள் இளவரசர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு தட்டுக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் பல ஆராய்ச்சிக்கு பிறகுதான் செய்யப்படும். அவங்களுடைய தட்டுக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்பவே ஆடம்பரமானதா இருக்கும். சாதாரண உணவுகளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஹேரியும் வில்லியம்ஸும் அப்படி இல்லை. அதாவது ஹேரி அண்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க அரசி டயானாவுடைய மகன்கள். அவங்களுக்கு சாதாரண அமெரிக்க குடிமகன் சாப்பிடக்கூடிய உணவை பத்தியும் தெரியும், அதனுடைய சுவையை பத்தியும் தெரியுமா. பேட்டியில அந்த சமையல்காரர் சொல்லியிருக்காரு, எனக்கு நல்ல நினைவு இருக்குங்க. ஒரு முறை அரசி டயானா சமையல் அறைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஹாரி அண்ட் வில்லியம்க்கு மதிய உணவு தயார் செய்ய வேணாம், நான் அவங்கள வெளியே அழைச்சிட்டு போக போறேன், அப்படியே மெக்டொனால்ட்ஸ்க்கும் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயே அவங்கள சாப்பிட்டுட்டு தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ராஜ பரம்பரை அங்க போய் சாப்பிடுறதா அப்படின்னு என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால நான் டயானா அம்மா கிட்ட கேட்டேன், அதே பர்கரை நான் அதே பொருட்களை வச்சு இங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அரசி, நோ அங்க கொடுக்கக்கூடிய பொம்மையோட கூடிய கவர்கள் வேணும், அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க ஹாரியும் வில்லியம்ஸும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் அங்கேயே பீஸாவும் தோலோட ஃப்ரை செஞ்ச உருளைக்கிழங்கும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேரதிர்ச்சி கொடுத்திருக்காங்க அரசி டயானா. எப்பவும் இரவு சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்து உட்காருவாங்களாம். அதனாலேயே மத்தவங்க கிட்ட டின்னர் டைம் சொல்லும்போது நேரத்தை ராணி கிட்ட கொஞ்சம் மாத்தி சொல்றது வழக்கம் அப்படின்னு சமையல்காரர் சொல்லியிருக்காரு. பொதுவா டின்னர் டைம் 8:30 மணி அப்படின்னா ராணி கிட்ட மட்டும் 8:10 அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சரியான நேரத்துக்கு சொன்னாதான் ராணி வந்து சேர்றதுக்கு 8:30 ஆகிடுமா. ராணி எலிசபெத் வெளியில செல்லும்போது நம்ம எடுத்துட்டு போற மாதிரி டப்பர் வேர் டப்பாக்கள்ல தான் உணவு எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்களாம். அதுலயும் காலை உணவு அப்படின்னா கொஞ்சம் கெலாக்ஸ் டார்ஜிலிங் டீ அவ்வளவுதான் குடிப்பாங்களாம். அது போக 2ஆம் எலிசபெத் ராணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தான் தன்னுடைய உணவை தேர்வு செய்வாங்களாம். இவங்களுக்காகவே ஒரு மெனு புத்தகம் தயாரிக்கப்பட்டு வச்சிருப்பாங்களாம். சமைப்பதற்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் அந்த மெனு புத்தகத்தை கொடுப்போம், அதுல அவங்க தேர்வு செய்யற உணவை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமையல்காரர். அதே மாதிரி அரசுக்கு சொந்தமான எஸ்டேட்டுகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம் அரசு குடும்பம். ராணிக்கு ரொம்ப பிடிச்சது டார்க் சாக்லேட். அந்த வயசுலயும் சின்ன குழந்தை மாதிரி சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுறதை நாங்க பார்த்து பல முறை ரசிச்சிருக்கோம் அப்படின்னு ரசிச்சு கூறியிருக்காரு பேட்டியில. அதே மாதிரி ராஜவம்சத்துல இரவு உணவுக்கு எல்லாரும் கூடும் பொழுது நிச்சயமா நன்கு சிறப்பாக ஆடைகளை உடுத்தி முழு அலங்காரத்தோட தான் வரணுமா. இதுதான் விதிமுறையா. பாருங்களேன், ராஜவம்சத்துல பிறந்தா எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கு, விதிமுறைகள் இருக்குன்னு. சாப்பிடுறதுக்கு கூட இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுமா.